ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு முருகரோட பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தினத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல 3 பைல் வைக்க போறேன். நீங்க வந்து ஸ்கிரீன்ல 3 நம்பர் மாதிரி கொடுக்குறேன், சரியா? நம்பர் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நம்பர் ரொம்ப அதிகமா ரெசனேட் ஆகுதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிட்டு அந்த நம்பருக்குரிய பைல் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட்ல ஓம் முருகான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஏஞ்சல் வழிபாடு இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு பண்றது அடிஷ்னலா இருந்ததுன்னா அதையும் நீங்க சேர்த்து போடலாம். அந்த பர்டிகுலர் காடுக்கு அந்த ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்ப நம்ம ரீடிங்குள்ள போகலாம். தமிழ் கடவுளான முருக கடவுள் உங்களுக்கு என்ன மெசேஜ் தராருன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் சஃபுல் பண்ணும் போதே டக்குன்னு வந்தது இந்த கார்ட்ஸ், அதனால இதை அப்படியே எடுத்து வச்சிட்டேன் பைல் 1க்காக. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு செல்வ வளம், ஃபைனான்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அப்புறம் திருமணம் சம்பந்தமான அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதே மாதிரி சில பேர் வந்து ப்ரெக்னன்சிக்காக நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இது வந்து தள்ளி போகுது, ப்ரெக்னன்சி தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கான பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஓகேவா? அப்புறம் ஒரு சிலர் அப்ராட் ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இப்போ கொஞ்ச நாளாவே ரொம்ப உங்கள் மனசில் வந்து சில பயம், எதையுமே வந்து ஸ்போர்ட்டிவாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரப்போகுது. நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எஃபெக்டிவாக எடுத்து நீங்கள் ஆக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அது வந்து ஜாப்காக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்காக. நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் வந்து டிவைன் கிட்ட கேட்குறீங்களோ, முருகர்கிட்ட கேட்குறீங்களோ, நிறைய பேர் வந்து உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஏஞ்சல் வழிபாடு பண்ணுறீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய அந்த சைன்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? சில பேருக்கு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் கிடைக்க போது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு திடீர் அதிர்ஷ்டம், உங்களோட ஒரு வேலை வாய்ப்பில் வந்து ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கலாம், பிஸ்னஸ் டெவலப் ஆகும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த செல்வ வளம் நீங்கள் உங்களை உயர்த்திக்காக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, உங்களை சுற்றி இருக்க சொசைட்டிக்கும் நீங்கள் வந்து கிட்ட இந்த மணி எனர்ஜியை கொண்டு வந்து கொடுக்கறது. நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க. இந்த சொசைட்டியில் இருக்கிற முடியாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்கள் மூலமா அவங்களுக்கு டிவைன் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு நல்ல சோலை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால நீங்கள் தாராளமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. அந்த ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற அந்த பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் உங்களோட வேலையில கொஞ்சம் கவனம் இருக்கணும். நிறைய பேர் இந்த சினி ஆர்டிஸ்ட்லாம் பார்க்குறீங்கல்ல, வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. திஸ் இஸ் சுமதி, ரேக்கி மாஸ்டர், டாரோட் ஆஸ்ட்ராலஜர், லைஃப் கோச். திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் எப்படி வரும்? நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி யாராவது வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இண்டிவிஜுவலாக பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறது பிடிக்கும், மோஸ்ட் ஆஃப் கலைத்துறையில் இருக்கிறவங்க. ஆனால் நீங்கள் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டீம் ஒர்க்கில் நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டீம் ஒர்க் கொஞ்சம் பாருங்கள், அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் வந்து நீங்கள் அந்த பாஸ்ட் விஷயங்கள்லேருந்து வெளியே வர மாட்டேங்கிறீங்க. ரொம்ப அன்வான்ட் தாட், ஓவர் தாட், அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினச்சி நெகட்டிவான விஷயங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும். உங்களுக்கு நல்ல பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, கைடன்ஸும் கொடுத்துருக்குறாரு. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ நம்ம வந்து
பைல் 2க்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க ரொம்ப நாளாக உங்களோட வேலையில் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு திருப்திகரமான நிலையில் இல்லாமல் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட ஜாப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஃபேமிலியோட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். உங்களுக்குள்ள சில நாட்களாக வந்து ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குங்க அப்படின்னா ரீயூனியன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கக்கூடிய டைம். நீங்கள் பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ எதெல்லாம் நினச்சி ரொம்ப வந்து உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன். நிறைய பேர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சில பீப்புள் கடகம், விருச்சிகம், மீனம், அப்புறம் வந்து ரிஷபம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 9 ராசி அதிகமாக தெரியுது. பேலன்சிங் வேணும் உங்களுக்கு. இப்போ வந்து ரொம்ப கோபத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஷிஃப்டிங் இருக்குது, உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம் நிரந்தரம் அல்ல. அதுதான் மெசேஜ் ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு வந்து இன்ட்யூஷன் வருது. இப்போ இருக்கிற அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் முற்றிலும் இதுக்கு ஒரு வந்து எண்டிங் கார்டு போட்டுட்டு, அது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் இடமாற்றம் அப்படிங்கிறது, இடமாற்றம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமை, இதெல்லாமே நடக்க போகுது. ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா பேலன்சிங்காக இருங்க, ஓகேவா? ரொம்ப வந்து கொஞ்சம் எமோஷ்னல் லாக்லேருந்து வெளியில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியூருக்கு கண்டிப்பாக சில பேர் வந்து வெளியூருக்கு போகிற அந்த பிளான், ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே வருது எனக்கு இன்ட்யூஷனில். அதனால சொல்கிறேன், வெளியூருக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஃபேமிலியோடு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லதே நடக்கும், நம்புங்க, ஓகேவா? பிலீவ் பண்ணுங்க. ரொம்ப பயம் பதட்டம்லாம் இருக்கும் உங்களுக்கு. அந்த பயம் பதட்டத்துலேருந்து நீங்கள் வந்து ஹீலிங்லாம் சில பேருக்கு வந்து நல்லா அதில் வந்து ப்ரேயர் தெரியும் அப்படின்னா அந்த ப்ரேயரை கூட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அதிகப்படுத்துங்க. பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கான மெசேஜ் பைல் 2க்கு. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. எல்லாருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். முருகனுடைய அருளும், நம்ம ஏஞ்சல்ஸ், நீங்கள் யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறீங்களோ உங்கள் குல தெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாருக்குமே தேங்க் பண்ணி கமெண்ட்ல பதிவிடுங்க. எல்லாரோட பிளெஸிங்கை வாங்குங்க. குருமார்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரண். தமிழ் கடவுள், முருகக் கடவுளோட மெசேஜ் என்ன? பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறார்? உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் முருகர். நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க விஷயங்கள், சில விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து சில விஷயங்கள் செய்யலாம், படிப்புக்காக இல்லைன்னா வேலைக்காக ஏதாவது முயற்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் பார்க்கறது நிறைய பேர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. கன்னி, மகரம், ரிஷபம் இதுவும் அதிகமாக இருக்குது. உங்கள் லைஃப் கண்டிப்பாக பிரைட் ஆகும். ஒரு சிலர் வந்து அதிகமாக மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட வேலையில் முன்னேற்றம், சில விஷயங்கள் செய்யலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் செஞ்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போ கிடைக்கும். அந்த ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, உங்கள் வேலை நிமித்தமாக இல்லை பிஸ்னஸ் நிமித்தமாக, அது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஃபேமிலியில் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள
நல்ல ஒரு உறவுகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி பிள்ளைங்களால உங்களுக்கு அனுகூலமான ஒரு செய்திகள், அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். அதாவது திருமணம் பார்க்கறது, அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கேரியர் கிடைக்கும். அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி, அது மாதிரி குடும்பத்துல ஒரு நல்ல ஈவெண்ட் நடக்கிற மாதிரி தெரியுது. நீங்க உங்களோட சப்போர்ட் ஸ்ட்ராங்கா உங்களோட ஃபேமிலிக்கும் கொடுப்பீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த வேலையிலயும் ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸிங் இருக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமா இருக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்க. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் கொடுக்குற மெசேஜ். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. கமெண்ட்ல முருகருக்கு தேங்க் பண்ணுங்க. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். குருச்சரணம். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினத்தன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை நடக்குது. இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு தாராளமாக உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம், உங்களோட உதவிகளை தரலாம். அன்றைய தினம் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய தீட்சை வகுப்புகள் அன்னைக்கு நடத்தப்படும். யாரெல்லாம் இந்த தீட்சை வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் வந்து முன்பதிவு செஞ்சு பலனடையும்படி கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.